விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே கல்விமடை கிராம கோவில் திருவிழாவில் அன்னதானம் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடல்நல பாதிக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்டோர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 நாட்களாக அன்னதானம் சாப்பிட்டவர்களுக்கு மட்டுமே உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும், திருவிழாவில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரிலும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, மதுரை மாவட்டம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவத்தில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளாக தற்போது அன்னதானம் சாப்பிட்டவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே இருக்கக்கூடிய கல்விமடை கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கருப்புசாமி கோவிலாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தில் பக்தர்களுக்காக அன்னதானமானது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதனை உட்கொண்ட 200க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் மற்றும் உடல் உபாதையானது ஏற்பட்டிருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 200க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போல அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏராளமானோர் குவிந்ததால் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவருக்கு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததன் பேரில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 41 ஆண்கள், 55 பெண்கள், 11 குழந்தைகள் என 107 பேர் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை முதலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளிடம் மருத்துவ நிலைய அதிகாரி மருத்துவர் சரவணன் பார்வையிட்டு நோயாளிகளின் நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து அவர்களை பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் கூறுகையில், ஊர்கோவில் திருவிழாவில் சாப்பிட்ட உணவில் அல்லது தண்ணீரில் விஷத்தன்மை உள்ளதா, ஏதும் கலந்திருக்கிறார்களா என்பது குறித்தும் தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் தற்போது அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று அல்லது நாளைக்குள் வீடு திரும்புவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஊர்கோவில் கும்பாபிஷேக விழாவில் அன்னதானம் சாப்பிட்டதில் ஏற்பட்ட பின்விளைவுகளா அல்லது தண்ணீரில் ஏதேனும் பிரச்சனையா அல்லது ஏற்கனவே அந்த கல்விமடை பகுதியில் நிலவி வரக்கூடிய குடி தண்ணீர் பிரச்சனையா என்ற பல்வேறு கோணங்களில் வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவில் கும்பாபிஷேக விழாவில் அன்னதானம் சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி பேதி மற்றும் உடல் உபாதை ஏற்பட்ட சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.